ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மல்லி, விஜய், வெண்பா இவங்க 3 பேருமா சேர்ந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சாப்பாடு வந்து சாப்பிடும்போது ஊட்டி விட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்காங்க. இதே தருணத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணி அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் மாப்பிள்ளை, அதாவது மல்லி நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அதை செய்வீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லுங்க பெரியம்மா என்ன செய்யணும் அப்படின்றாங்க. அதுக்கு விஜய் வந்து சொல்லுங்கம்மா நீங்கள் சொல்கிறதே கேட்காமலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரிப்பா நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கல்யாண நாள் முதல் வருஷம் போச்சு, அதுக்கு நான் எப்படியெல்லாம் உங்களுக்கு வந்து செய்யணும்னு ஒரு மிகப்பெரிய ஆசையே என் மனசில் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் வந்துட்டு பொசுக்கி தூரமாக போட்டுட்டா இந்த ராஜேஸ்வரியால் தான். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு எல்லோரும் ரெடி ஆகிட்டு அங்கே போயிட்டு மாலையெல்லாம் மாற்றிக்கிட்டு புதுசாக வந்து நீ மல்லி கழுத்தில் தாலி கட்டுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்கம்மா செஞ்சுட்டா போகுது. மல்லி உனக்கு இந்த விஷயத்தில் சந்தோஷமா அப்படின்னு கேட்குறாங்க. சந்தோஷந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே எல்லோரும் ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நம்ம அன்னபூர்ணி அம்மா நினச்ச மாதிரி தான் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலையெல்லாம் மாற்றிக்கிட்டு தாலி கட்டுறாங்க விஜய். பொண்ணு மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு அந்த கல்யாண கோலத்தில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் பயங்கரமாக வயிறு எரிஞ்சிட்ருக்காங்க. அதாவது கேஸ் நம்ம பக்கம்தான் திரும்பவும், நம்ம தான் வின் பண்ணுவோன்ற ஒரு பெரிய கோட்டையே கட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல நம்ம பண்ணுறது தப்பு, உண்மை தான் வின் பண்ணோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாமல் கோட்டையை கட்டினாங்க. இப்போ அது இடிஞ்சு விழுந்துருச்சுன்னே சொல்லலாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ரஞ்சிதா வேறு மனசில் மிகப்பெரிய ஆசையை வளர்த்துருந்தாங்க, நம்ம விஜய மாமாவை கல்யாணம் பண்ணிக்கலாம், மல்லியும் வந்து டைவர்ஸ் கொடுத்துட்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு. ஸோ அவளோட கனவெல்லாம் எதுவுமே நிறைவேறலை. நம்ம மல்லி வந்துட்டு உண்மையாக நம்ம விஜயாவை வந்துட்டு மனசார நினச்சிட்டு அவங்கள வந்துட்டு விஜயோட சேரணும்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய ஆசை தான் நிறைவேறிச்சு. கடைசியாக ஒன்றும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.